சௌரி சுபாசினி அவர்களை வரவேற்போம். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபாசினி. ஆமீன். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் நீங்கள் ஒரு பாடலோடு ஆரம்பியுங்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா, சகோதரி ஜானட் அவர்கள் இணைவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னையே மறந்திட மாட்டார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னையே மறந்திட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிந்தனை போராட்டத்தில் நேசரினை தாங்கினார், நிந்தனை போராட்டத்தில் நேசரினை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் தப்பிச் செல்ல வழி காட்டினார், தப்பிச் செல்ல வழி காட்டினார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே, ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அரணும் கோட்டையும் அவர், அரணும் கோட்டையும் அவர், அத்தனையும் தகர்த்திடுவாரே. இயேசு அத்தனையும் தகர்த்திடுவாரே. எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், நம்மை மறந்திட மாட்டார். ஆமேன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, மீண்டுமாக இந்த இணைப்பிலே நாங்கள் இணைந்து இந்த ஜெபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்க நீங்கள் எங்களுக்கு தந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தடைகளை நீங்கள் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களை வழி நடத்தும்படியாக உங்கள் மகிமையின் கரத்துக்குள் சகலதையும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. பாடல் பாடினதுக்காக நன்றி. கர்த்ததாமே உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நான் முதலாவது ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே எங்கள் இலங்கை தேசத்தை முற்று முழுக்க ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வானமண்டலங்கள், தரமாக்கங்கள், கடல் பிராந்திகள், தேசத்தின் குடிகள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பார்லிமெண்டுகள் எடுக்கிற தீர்மானங்களை எல்லாம் உமக்கு நேராய் நேர்த்தியாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் எடுக்கக்கூடியதாய் என் தேவனே பரிசுத்தாவியானவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாருக்கும் வெயிலையும் மழையையும் பெய்ய பண்ற தேவன். அப்படி
காணும்படியாய் எல்லாருக்குள்ளும் உம்முடைய தேவ ராட்சியன் ரட்சிப்பை காணக்கூடியதாய் கர்த்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே இனவாதங்கள் மதவாதங்கள் எழும்பாதபடி கர்த்தாவே, எழும்ப நினைக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியலும் மனுஷனுக்குள்ளே கிரியை செய்ய நினைக்கிற சத்துருவின் கிரிகளை நீர் கட்டிந்து போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. உம்முடைய வலது கரத்தை நீட்டி ஆண்டவரே, எங்கள் தேசத்தை, எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் ஆண்டவரே நீர் ரட்சிக்க வல்லவரையா. உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட பரிசுத்தம் அடையட்டும் இந்த நாட்கள்ல. சிறு பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினா மூடி கர்த்தாவே, இந்த மூளை காய்ச்சல் என்று சொல்லிக் கொண்டு கர்த்தாவே கிரிய செய்கிற ஆவிகள் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுன்னு சொல்லுகிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை உம்முடைய ரத்தம் மூடுகிறோம் கர்த்தாவே. எந்த இன்ஃபெக்ஷன்களும் வராதபடி காத்து கொள்ளும் ஐயா. இந்த வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மனம் போன போக்கிலே போய் ஆண்டவரே தேவனை ஆண்டவரே காண முடியாம நிற்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, போதவஸ்திலே விழுந்து தவிக்கிறார்களே கர்த்தாவே. அதுக்குள்ள இருந்து வெளியிலே வர முடியாமல் தவிக்கிறார்களே கர்த்தாவே. என் தேவனே, இந்த வாலிப உலகத்தை நீர் கண்ணோக்கி பாரும், மனம் திரும்ப செய்யும் ரட்சிப்பை கட்டளை இடுவீராக கர்த்தாவே. உணர்வுள்ள பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. படிக்கிற காரியத்திலே ஆண்டவரே தங்கள் காலத்திலே தங்கள் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா இந்த வாலிப உலகத்தை நீர் மாற்றும் ஐயா. துன்மா காவிகளை அவர்களை விட்டு நீக்கிவிடும் ஆண்டவரே. இளங்குடும்பங்கள், சமாதானமற்று இருக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே, பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் நிமித்தம் பெற்றார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், பெற்றாரின் நிமித்தம் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே தவிக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, முதியோருக்காய் நீர் மனதிருக்கும் ஐயா. முது வயதிலும் அவர்கள் ஆறுதல் இல்லாம இருக்கிற ஒவ்வொரு ஜனங்க, ஒவ்வொரு முதியோருக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இவைகள் எல்லாம் சரிசமமாக்கப்பட கர்த்தாவே. உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ள இறங்க கர்த்தாவே. நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுபாவை என்னையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்டு நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் தேவனுடைய வலது கரத்திலே அங்கு அவர் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய முகத்திலே வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வசனத்தை வைத்து எங்கள் திருச்சபை மக்கள் எல்லாரும் எதிர்த்து போராட, சத்துருவை எதிர்த்து போராட, தீமையை எதிர்த்து போராட கர்த்தர் உதவி செய்ய வேணும். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுக்க வேணும் என்று சுபா ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இப்போதும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருத்தருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே உம்மை சார்ந்த பிள்ளைகளை, ஒவ்வொரு ஊழியர்களை, ஒவ்வொரு விசுவாசிகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்நாட்களிலே சத்துருபானவன் ஆண்டவரே யாரை விழுங்கலாமோன்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டி திரிந்தாலும் என் ஆண்டவரே, என் தகப்பனே, சகலதிலும் ஜெயமெடுத்து எங்கள் ஜெய கிறிஸ்துவாய் யூத ராஜ சிங்கமாய் நீங்கள் இருக்கிறபடினால் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கர்த்தாவே, சத்துருவின் சகல தந்திரங்களையும் ஆண்டவரே எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே இயேசப்பா, உம்முடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாக ஆண்டவரே அப்பா, சத்துருவின் சகல விதமான அக்னி ஆஸ்திரங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு கர்த்தாவே நீர் உம்முடைய வல்லமையை கொடுத்தருளும்படியாக உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பான தகப்பனே இயேசப்பா, இந்நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவனால் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காதே போகும்படியாய் கட்டளை கொட்டுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள சிறியவர்கள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, உம்நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே நீர் முற்று முழுக்க பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய
அக்கினி மயமான ஆண்டவரை தூத சேனைகள் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனை கர்த்தாவே, நீர் எங்களை சுற்றிலும் ஆண்டவரே, நீர் அக்கினி மதிலாய் இருக்கிற தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. ஆம் தகப்பனை கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளே பலன் கொண்டு வாழ நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்குள்ளே வந்து ஆண்டவரே அதற்குள்ளே தங்கி இருக்கிற அந்த ஞானத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகாமல் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலை தோறும் ஆண்டவரே இரவு தோறும் உம்மை தேடவும் உம்மை தியானிக்கவும் ஆண்டவரே ஜெபத்திலே உம்முடைய பாதத்திலே தரித்திருக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு கர்த்தாவே என் ஆண்டவரே உமக்குள்ளே பலன் கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அந்த பலத்தினால் ஆண்டவரே சத்துருவின் சகல தந்திரங்களையும் எதிர்த்து நின்று ஜெயம் பெற நீர் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பொறுப்படுங்கள், ஆளுகை செய்யுங்கள். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் இலங்கை தேசத்திலே சுவிசேஷர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய நாவு கூர்மையான பட்டியமாய் இந்த நாட்களிலே வர வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது தான் தேவனுடைய ரட்சிப்பு எல்லா காதுகளுக்கும் அங்கு சென்றடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நான் அதுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா பிதாவே ஆண்டவரே, ஒவ்வொரு சுவிசேஷர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை எடுத்து ஆண்டவரே பிரயோசனப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவிலே கூர்மையான பட்டியமாய் உம்முடைய வார்த்தை இருக்கட்டும் ஐயா. வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே அவர்கள் நாவிலே வைத்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலினாலே அவர்களை மறைத்து கர்த்தாவே துலக்கமான அம்பாக்கி ஆண்டவரே கர்த்தாவே நீர் அவர்களை அந்த துணியினால் அம்பார துணியினால் மூடி வைத்து இந்த சுவிசேஷர்களுக்குரிய வல்லமை கர்த்தாவே அவர்களுக்குரிய வரங்களை இந்த நாட்களிலே கட்டவிழ்த்து விடும் ஐயா. எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு செயல்படவும் அவர்களுக்கு விரோதமாய் எந்த சக்திகளும் எழும்பாதபடி மனுஷனுடைய திட்டங்கள் மனுஷனுடைய அதிகாரங்கள் எழும்ப முட்டையாதபடி உம்முடைய வல்லமையை வைத்து கர்த்தாவே இந்த சுவிசேஷங்கள் மத்தியிலே அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு கர்த்தாவே நீங்க நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே கொஞ்ச காலத்திலே கர்த்தாவே இந்த சுவிசேஷம் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நிழலிட வேணுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளும் நிழலிட வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிற நாவுகள் எழும்பட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய அக்கினியான வார்த்தைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒவ்வொரு உள்ளாந்திரியங்களையும் காண்கிற தேவன் நீர் அப்பா. உம்முடைய 7 கண்கள் பூமியை நோக்கிறது, எங்கள் இலங்கை தேசத்து மக்களை நோக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே உம்முடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு ஆண்டவரே அவர்களுக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்த நாட்களை நாளிகையை நாங்கள் காண நினைக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் தேவனை கிருபை பெருகிற இடத்திலே கர்த்தாவே ஆண்டவரே பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொன்னீங்களே. துன்மாக்கமாய் இருக்கிற இந்த இடத்திலே எல்லாம் துன்மாக்கங்களை அகற்றி ஆண்டவரே நன்மை வைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நீர் கொண்டு வரும்படிக்கு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குள்ளும் பரப்பப்பட அந்த தேவனுடைய வார்த்தை அங்கு அக்கினியை போலவும் கண்மலியை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி சுபா நீங்கள் தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குள்ளும் கிரிய நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே இயேசப்பா, பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, வார்த்தையாய் வந்து எங்கள் தேவனே கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது கர்த்தாவே. ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கிரகித்து கொள்ளவும் தங்களுடைய காதுகளில் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல கர்த்தாவே, அந்த வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்திலே பதித்து கர்த்தாவே ஆண்டவரே அந்த வார்த்தையின் வல்லமையை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாள்தோறும் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துகிறது உம்முடைய வார்த்தையா இருக்கிறது கர்த்தாவே.
கர்த்தாவே. அப்பா, அதிகாலையிலே எழுந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தேடி வாஞ்சித்து கர்த்தாவே வருகிற ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்ல கர்த்தாவே ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உச்சரிக்கிறார்கள் ஆண்டவரே. அதை நீர் அறிகிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரிகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்மீது ஒரு விசுவாசத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனே, ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே போகிற இடங்களில் எல்லாம் அந்த வார்த்தை அவர்களுடைய கண்களிலே பதிகிறது மட்டுமல்ல, அவருடைய இருதயத்துக்குள் சென்றடைய நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் வல்லமை இந்நாட்களிலே வெளிப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆற்றுகிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை சோர்வில் இருந்து விடுதலையாக்குகிறது உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே விடுவிக்கிறது உம்முடைய வார்த்தை. அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை கர்த்தாவே பிழையாக போதிக்கிற கர்த்தாவே, இந்த போதகம் பண்ணுகிற ஆண்டவரை ஒவ்வொருவருடைய செயல்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. ஐயா, அந்த வார்த்தைகளை பிழையாக ஒருவரும் கேட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே, என் ஆண்டவரே, என் நேசரே, நீர் சொன்ன வார்த்தைகளை கர்த்தாவே அப்படியே விசுவாசிக்க என் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. என் தேவனே, அப்பா, விசுவாசம் கேள்வியினால் வருமென்ற பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க கேட்க பார்க்க விசுவாசம் வளரும் கர்த்தாவே. அதை வளரட்டும், ஒவ்வொருடைய இருதயங்களிலும் வளரட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்யுங்கள். உம்முடைய வல்லமையின் கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் எங்கள் தேசத்திலே இருக்கிற துன்மாக்கத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த நாட்களிலே கொலைகள், நிதானமற்ற தன்மைகள், அங்கு நீதியற்ற தன்மைகள், இதற்காக எல்லாம் நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே அப்பா துன்மாக்கங்கள் பெருகி இருக்கிறது கர்த்தாவே, பாவங்கள் பெருகி இருக்கிறது, வியாதிகள் பெருகி இருக்கிறது கர்த்தாவே. எந்தவனே எங்கள் ஜனங்களுக்காய் நீர் மனத்துருக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நீக்க ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் இருவருமாய் உம்முடைய சமூகத்திலே எங்கள் தேசத்துக்காக நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்தின் அழிவில் இருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை, மக்களையும் ஜனங்களையும் காக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, இனவாதம் மதவாதம் என்று இருக்காதபடி கர்த்தாவே, மனுஷர்கள் என்று இருக்க கர்த்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மாலே உருவாக்கப்பட்டவர்கள் என்று எல்லாரும் நினைத்து கொள்ள ஒதற்கொதர் கனம் கொடுத்து வாழ கர்த்தாவே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பிரியாசப்படுகிறவன் ஆண்டவரே, பிரியாசப்பட்டு பயிரிடுகிறவன் கர்த்தாவே ஆண்டவரே ஒன்றும் இல்லாத போகாதபடி பலனிலே அவன் முந்திக் கொள்ளக்கூடியதாய், பங்கடியக்கூடியதாய் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒருதன் ஆண்டவரை உழைக்க ஆண்டவரை அடுத்தவன் அடித்து கொண்டு போகிறானே கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே தேசங்களிலே நடக்காதபடி, மக்களுக்குள்ளே நடக்காதபடி, பெண்கள் பகுதிகள் ஆண்டவரே ஒடுக்குற பகுதிகள் ஆண்டவரை அடிமைப்படுத்துகிற பகுதிகள், பெண்கள் பகுதிகளுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இன்றைய நாட்களில் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற காரியங்களை நீர் அறிவீர் கர்த்தாவே. என்ற தேவனே, இந்த மக்களை ஆண்டவரே, இந்த பெண்களை எல்லாம் நீங்கள் விடுதலையாக்கவும் விடுவிக்கவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எந்தெந்த மனுஷன் கர்த்தாவே எதனால பிடிக்கப்பட்டு ஆண்டவரே மற்றவர்களை அடிமைப்படுத்துகிறானோ கர்த்தாவே, அந்த அசுத்த ஆவிகள், அந்தகார ஆவிகள், பொல்லாத ஆவிகள் மனுஷனை சுற்றி நிற்காதபடி துரத்தி விடுங்க கர்த்தாவே. அன்றைக்கு ஆண்டவரே நீர் அந்த பன்றிகளுக்குள்ளே அந்த அசுத்தங்களை அனுப்பிவிட்டீர் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் கர்த்தாவே, அந்தகார கிரிகளை, நாசா மோசங்களை, பொல்லாத ஆவிகளின் கிரிகளை அகற்றிவிடும், துரத்திவிடும் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ரட்சிப்பு முடிசூட்டப்படுகிற ரட்சிப்பா எங்கள் தேசத்திலே இருக்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபா, நீங்கள்
இந்த நாட்களிலே சத்திய வசனத்தை அங்கு நிதானமாய் பகுத்து போதிக்கக்கூடிய ஒரு கிருபையை அங்கு உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தம்படி அவர்கள் ஜாக்கிரதையாய் போதிக்க இருந்தால் இன்றைக்கு வேற்றுமையான உபதேசம், பல வகையான விதமான உபதேசங்களினால் மக்கள் சீர்குலைந்து போகிறார்கள். ஆகவே இந்த வெட்கப்படாத ஊழியக்காரிகளாய் இருந்து அங்கு வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி, பிழையானதை செய்யாதபடி சரியானதை கற்றுக்கொள்ள கர்த்தர் சுத்தாவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே, கிருபை உள்ள நல்ல தேவனே, அப்பா, இப்போதும் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே பேசுகிற ஒவ்வொருத்தருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஊழியர்களும் போதிக்கிறார்கள் கர்த்தாவே. சுவிசேஷம் சொல்லுகிற சாதாரண ஜனங்களும் ஆண்டவரே பேசுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு பேசினால்தான் அந்த வார்த்தை வல்லமையாக போகும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே இருந்தால் கர்த்தாவே, அவர் சகல சத்தியங்களையும் அவர்களுக்கு போதித்து உணர்த்துவார் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உம்முடைய வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தாவே, என்னிடத்தில் அபிஷேகம் இருக்கிறதா, என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே, அவருடைய வல்லமையோடு அவருடைய அபிஷேகத்தோடு இந்த வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஒற்று நாளும் பிழையான உபதேசங்கள் வராது கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரும் அதை போதிக்க அனுமதிக்க மாட்டார் கர்த்தாவே. என் தகப்பனே, இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரை இல்லாமல் அவரை ஆண்டவரே இழந்து விட்டு கர்த்தாவே, நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சத்தியத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லி கர்த்தாவே, பிழையான காரியங்களை பேசி பிழையான காரியங்களுக்குள்ளே ஜனங்களை நடத்துகிற ஒவ்வொருத்தருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, தாங்கள் நிற்கிறோம் என்று நினைத்து ஆண்டவரே வலிவி போய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க புறப்படுங்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்டவர்களுக்காக உம்முடைய இரக்கத்தை கொடுத்து கர்த்தாவே, அவர்கள் திரும்ப தங்களுடைய ஸ்தானத்திலே எழுந்து நிற்க நீங்க உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, பொறுப்படுங்கள் கர்த்தாவே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நீர் இறங்குகிற தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. இப்படிப்பட்டவர்களை நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, நீர் இல்லாமல் உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்து கர்த்தாவே, பிழையானதை மட்டுமே உணர்வில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பொறுப்படுத்த கர்த்தாவே. இன்னொரு ஆண்டவரே மனிதர் ஊடாக அவர்கள் உணர்வடைய செய்யுங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க அவர்களை எப்படியாவது உணர்த்துங்கள் கர்த்தாவே. அப்பா, இந்த கட்டுக்கதைகளை போதித்து கர்த்தாவே, அவிசுவாசமான காரியங்களை போதித்து ஜனங்களை திசை திருப்ப எத்தனிக்கிற எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளுடைய தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. எல்லா செயல்களும் ஆண்டவரே செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அற்புதரே, பொறுப்படுங்கள் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சத்தியத்தை பேசவும் சத்தியத்திலே நிலைத்திருக்கவும் என் ஆண்டவரே நீரே ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும்படியாக உங்கள் வல்லமுள்ள கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவர்தான். ஆகவே தரித்திரமாய் இன்றைக்கு ஏழைகளாய் விதவைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்திலே ஏழைகளாய் விதவைகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் தரித்திரராய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்காக நீர் வந்தீரப்பா. அவர்கள் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் போஷிக்கப்பட ஆண்டவரே கர்த்தாவே, காக்க குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் இவர்களுக்கும் எல்லாவற்றிலும் குறைவின்றி நிறைவாய் காண்டவரை காண கர்த்தாவே, அவர்களுடைய தூக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீரோடிய வாஞ்சித்து கதறது போல
ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறக்கூடியவர்களாய் அவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்மை அறியாமல் கர்த்தாவே தரித்திரத்திலும் ஆண்டவரே வியாதியிலும் வேதனையிலும் தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய 7 கண்கள் பார்க்கிறது அல்லவா கர்த்தாவே. அவர்களை பூசித்து அவர்களை ஆண்டவரை வழி நடத்தும் ஐயா. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சம் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை அறியாத ஜனங்கள் மத்தியில உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய் ஆண்டவரே வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படி உம்முடைய பரிசுத்த வெளிச்சத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் நடக்கக்கூடியதா நீர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசத்திலே விக்கிராதனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் பெருகி நிற்கிறது கர்த்தாவே. எந்தவனே இதிலிருந்து மக்களை விடுதலையாக்கும் விட்டுவியும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் உண்டென்று கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீங்கள் அதிகமாய் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் சுபா, நீங்கள் சங்கம வானொலிக்காய், தேசிய மனைவி பிள்ளைகளுக்காய், அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கர்த்ததாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். பல்கி பெருக வேண்டும். சனி ஞாயிறு எல்லாம் அங்கு அபிஷேக ஆராதனைகள், உபவாச ஆராதனைகள் நடைபெறுகிறது. அதிலே அநேகர் பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமை பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த சங்கமம் வானொலி நிலையத்தை உம்முடைய திருக்கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியங்களை நீர் இதுவரை தாங்கி நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே அப்பா, இந்த ஊழியத்தை நடத்துகிற சகோதரனை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் நீர் கூட இருந்து தொடர்ந்தும் வழி நடத்துங்கள். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அவருடைய மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பொறுப்படும் சகோதரனோடும் கூட இருந்து நீங்க தொடர்ந்தும் வழி நடத்துங்கள். ஆண்டவரே, இன்னும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய பலத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்கள். அப்பா, உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய வானொலி நிலையத்திலே பணிபுரிகிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தரே, நீர் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியங்களுக்காக ஆண்டவரே அவர்கள் செயல்படுகிற நேரங்களில் எல்லாம் உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை வேதம் வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், ஜெபங்களை நடத்துகிறவர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு விதத்திலும் இந்த இணைப்பிலே இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களிடையும் அவர்களுடைய குடும்பங்களோடும் நீர் கூட இருந்து வழி நடத்துங்கள். ஆண்டவரே அப்பா, உம்முடைய நல்ல ஞானத்தை, வேதத்தின் ஞானத்தினாலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிறைத்து நீங்க வழி நடத்துங்கள். ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியத்தின் தேவைகளையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்கள். ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நீங்கள். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்றுவோம் என்ற விதமாக கர்த்தாவே, ஆண்டவரே, நிறைவான கர்த்தர் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே குறைவில்லை. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை ஆசீர்வதியுங்கள் கர்த்தாவே. இந்த ஊழியத்திலே செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கள், பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே, அந்த சனி ஞாயிறு நாட்களிலே நடக்கிற கர்த்தாவே, அந்த அபிஷேக ஆராதனைகளோடு நீர் கூட இருந்து கர்த்தாவே, அந்த ஆராதனைகளிலும் என் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படவும், அநேகர் தொடப்படவும் கிருபை செய்யுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தினால் நிறைத்தருளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஆராதனைகளை நடத்துகிறவர்கள், அதில் பங்கு கொள்ளுகிறவர்கள், நடக்கிற இடங்கள், எல்லைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன். அப்பா, பொறுப்படுத்தி வழி நடத்துங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஏசப்பா. அதே போல கர்த்தாவே, டிம்லாக்கா குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவரோடும் கணவனோடும் பிள்ளைகள் இருவரோடும் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்கள். ஆண்டவரே அப்பா, அவருடைய குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் அற்புதமாய் சந்தித்து கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுத்து நடத்துங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே எதிர்காலங்களை நீங்கள் கட்டளை இடுவீங்கள். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் வழி நடத்துங்கள். இந்த வேளைக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நாங்கள்
நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஒரு பல்லவியை பாடி முடித்துக் கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுபாவுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சுபா குடும்பத்தை பொறுப்பேறும் கத்தாவே. ஆண்டவரே, நான் கணவனுடைய பிசினஸ் காரியங்கள்ல உம்முடைய கரம் கூட இருந்து கத்தாவே, நல்ல காரியங்கள் நன்மையான காரியங்கள் நடைபெற உதவி செய்யும். சுபாவுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளையோட எல்லா காரியத்திலும் நீர் கூட இருந்து பலவீனங்கள்ல பலனை கொடுத்து கத்தாவே பிள்ளைய நீர் ஆண்டவரை உயர்த்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைக்கு நல்ல செபாவி துதியாவி ஆண்டவரே பாடல் வல்லமைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறீரப்பா. அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே. பிள்ளையோட பிறந்த நாளை ஆசீர்வதித்தவரே, ஒவ்வொரு வருஷத்தை கூட்டி கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வருங்காலங்கள் தொழிற்துறைகள் எல்லாவற்றிலும் பிள்ளை ஆசீர்வதி இங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானங்கள் அறிவுகள் புத்தியால் கொடுத்து கத்தாவே எல்லாவற்றிலும் வழி நடத்துங்க ஆவியானவரே. நீர் பொறுப்பேறும் தாய் சகோதரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சகலதை நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு நாள்ல சந்திக்கும் வரை கர்த்தரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். சகோதரி சுபாசினிக்கு திரும்பமாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். கர்த்தர் தாமே புதிய வருடத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. தேவைகளை சந்தித்து மனதின் வாஞ்சைகளை கர்த்தர் வழி நிறைவேற்றி கொடுப்பாராக. பிள்ளைகளின் காரியங்கள், கணவனுடைய காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் ஊழியங்களையும் கூட ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆமேன் ஆமேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சகோதரன் பாஸ்டர் மதி பாலன் அவர்கள் எங்களுடைய ஆலயத்திலே தேவ செய்தி கொடுக்கிறார். இந்த புறப்பட்டிருப்பார் விசுவாசிக்கிறோம். நான் அவரை சனிக்கிழமை எங்களுடைய அபிஷேக ஆராதனைக்கு அழைத்திருக்கிறேன். அவர் வந்து சேர்ந்திருப்பார் விசுவாசிக்கிறோம். அவர்களுக்கு நேர மாற்றங்களாக இருக்கும். வந்து சேர்ந்து விட்டார் விசுவாசிக்கிறோம். நேர மாற்றங்கள் எங்களுக்கு காலையாக இருப்பதனால உங்களுக்கு மாலையாக இருப்பதனால நித்திர நேரம் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். அதே போல் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் காலை வேளையில் 7:30 மணி முதல் இதுவரை நேரம் இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்துகிறார். அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை அடுத்த வாரத்திலே மன்னிக்க நாளை காலை வேளையிலே திரும்பவும் சந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி.